ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வானலியில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதில் வந்து நல்ல பெரிய சைஸில் பெரிய வெங்காயம் 2 வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. ஆனால் வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் உப்பு சேர்க்காமல் நம்ம வதக்கும் போது கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா அந்த ஆயில் இழுத்து சாஃப்டாக வெந்து வரும் வெங்காயம். இந்த அளவுக்கு நான் வந்து சாஃப்டாக வேக வச்சுருக்கேன் ஆயிலோடு சேர்த்து. இப்போ வந்து கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸு இது 3 வந்து நான் இப்போ காமிச்ச அளவில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் இப்போ சேர்த்து அந்த வெங்காயத்தை கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயத்தில் உப்பு சேர்க்கலை, இப்போ தான் உப்பு சேர்க்குறேன். நம்ம உப்பு சேர்க்குறது எதுக்கு அப்படின்னா, நம்ம சேர்த்தது வந்து சீக்கிரமாக வேகிறதுக்காக தான். இந்த வெங்காயம் இந்த தாளிக்கும் போதெல்லாம் உப்பு சேர்க்கும் போது அது சீக்கிரமாக வெந்துடும். வெங்காயம் மட்டுமே இருக்கும் போது அதோட கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்காக தான் நான் ஸ்டார்டிங்கில் வந்து உப்பு சேர்க்க வேண்டாம்னு சொன்னேன். வெங்காயத்தோட கலர் வந்து அப்படியே இருக்கிறதுக்காக. இப்போ வந்து கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் வந்து ஹார்டாக இருக்கும். அது வேகிறதுக்காக இப்போ நான் உப்பு சேர்த்துருக்கேன். முட்டைக்கோஸை கம்பேர் பண்ணும்போது பீன்ஸும் கேரட்டும் ஹார்டாக இருக்கும். அதனால் அதை ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நம்ம சேர்க்குற வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பாதி வெந்தாலே போதும். அது முட்டைக்கோஸ்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் ஸ்மெல்லு வந்து நல்லா இருக்காது. லைட்டாக வந்து பச்சை வாசனை இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு எந்த மசாலாவும் சேர்க்காம காய்கறியை மட்டும் நல்லா வதக்கிக்கிறேன். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நான் வதக்கிக்கிறேன். ஏன்னா எண்ணெய் வந்து நான் நிறைய தான் சேர்த்துருக்கேன். முட்டைக்கோஸில் இருந்தும் எண்ணெய் வரும், தண்ணி வரும். இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மார்க்கெட்டில் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸுன்னு தனியாக விற்கும், அதுவும் வாங்கி நம்ம சேர்த்துக்கலாம். அது சேர்க்கும் போது அடிஷ்னலாக நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நான் வந்து இன்றைக்கி வீட்டில் இருக்க மசாலா தான் சேர்க்குறேன். அதனால் நான் வந்து கறி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நம்ம பார்த்து ஃப்ளேவர் சேர்க்குறது தான். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து உப்பு லைட்டாக அது வதங்கிறதுக்காக மட்டும்தான் சேர்த்துனேன், ஃபுல்லாக நான் சேர்க்கலை. அப்பப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து சீக்கிரமாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ வந்து நான் சோயா சாஸ் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். பெரிய ஸ்பூன் அளவுக்கு நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்க்குறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்த்தா போதும். ஆனால் சோயா சாஸ் வந்து அப்படி இல்லை, நம்ம வேக வைக்கும் போதே சோயா சாஸை சேர்த்து அது கூடவே சேர்த்து வெஜிடபிள்ஸையும் வேக வச்சுக்கணும். இப்போது காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ வந்து நான் அரிசியை சேர்த்துக்கிறேன். சாதம் வந்து வடிக்கும் போது நல்லா ரொம்ப குழண்டு வேகாமல் அரைப்பதமாக முக்காப்பதமாக எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து உதிரி உதிரியாக நமக்கு ரைஸ் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வடித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பிளேட்டில் சாப்பாட்டை கொட்டி அதை நல்லா பாதி ஆற வச்சு நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம வெஜிடபிள்ஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது சாதம் உடையாமலும் ரொம்ப கெட்டியாக ஒட்டி வராமல் தனியாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் வந்து 2 பிளேட்டில் நான் கொட்டி வச்சுருந்தேன், அது எல்லாத்தையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி செய்கிறது வந்து தாராளமாக 5லேருந்து 6 பேர் சாப்பிட்லாம்.
இப்போது நான் செய்கிற அளவுக்கு வந்து நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா 2 பாக்கெட் ₹10 ₹12 இருக்கும் அந்த பாக்கெட்டு. அது வந்து 2 பாக்கெட் நம்ம சேர்க்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நான் சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது ஃபுல்லாக அளவுக்கு நான் சேர்க்கலை. அந்த ஜஸ்ட்டு காய் வேகிறதுக்கு தான் நான் சேர்த்துருந்தேன். ஸோ பத்தாத உப்பை வந்து நான் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து நான் எக் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொன்னேன். இன்னும் எக்கு கண்லேயே காமிக்கலையேன்னு நினைக்காதீங்க. எக்கு வந்து நான் தனியாக ஒரு வாணலியில் வந்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது அந்த மாதிரி தான் செய்யணும். எக்கு எத்தனை தேவையோ அதை வந்து நம்ம பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். பொடி மாஸ் மாதிரி பண்ணிக்கணும். நான் அதுலேயே வந்து உப்பு, பெப்பர் 2மே சேர்த்துட்டேன். ஃபைனலாக நான் வந்து ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் இந்த எக்கை வந்து தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து இந்த மாதிரி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நம்ம அந்த வெஜிடபிள்ஸோடவே எக்கை வந்து உடச்சி ஊற்றி செய்கிறது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஏன்னா கொல கொலன்னு இருக்கும். ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து லைட்டான மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். மேலே வந்து கொத்தமல்லி இலையை தூவி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.